ஹாய் எவ்ரிவன், இந்த ஆசிலேண்ட் பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான வெல்கம்ங்க. இன்னைக்கு உங்க கூட கிரேட் ஓஷன் ரோடை பற்றி சில அப்டேட்ஸ் கலக்கலாக சொல்ல போகிறேன். சீனிக் டிரைவ், கோஸ்டல் வியூஸ்னு அட்டகாசமான ஒரு ட்ரிப்புங்க. நேச்சர் லவர்ஸ் இதை பார்க்காம இருக்கவே கூடாது. பாருங்க, இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 2 சைடு மரங்கள் இருக்க, நடுவில் இந்த ரோடு போகுது. இயற்கைக்கு நடுவில் பயணம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் குடும்பத்தோடு இந்த ட்ரிப்பு வந்தது இன்னும் ஸ்பெஷல். எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டு பேசி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டிரைவு. பாருங்க, அப்படி 2 சைடும் மரங்கள் இருந்த இடத்தை தாண்டி வந்ததும் இப்படி ஒரு அழகான வியூங்க. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் ஓஷியன்னு இந்த வியூவை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சலிக்காது. பாருங்க, இந்த கிரேட் ஓஷன் ரோடை பற்றி சின்னதாக நான் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேங்க. இந்த கிரேட் ஓஷன் ரோட் ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற ஓஷியானிக் ரோடு. சும்மா இல்லைங்க ஃபேமஸ்ன்னு சொல்கிறது. டோட்டலாக 240 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. இது 1919 கட்ட தொடங்கி 1932 தான் பப்ளிக்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஹிஸ்ட்ரியெல்லாம் இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்தோட அழகை ரசிக்கலாம். நாம் இப்போ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் அழகான ஓஷியன், இன்னொரு பக்கம் பசுமையான மலைகள். இந்த காம்பினேஷன் தாங்க இந்த கிரேட் ஓஷியன் ரோடை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. கிரேட் ஓஷியன் ரோட டிரைவ் முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் வந்தது 12 அப்போஸ்டல்ஸ். காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடந்தால் இந்த அழகான வியூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையாகவே வாவ்னு தான் சொல்ல தோணும். கடலுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பாறைகள் நேச்சுரலாகவே உருவானது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் நின்று அந்த வியூவை ரசித்தோம். நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்தோம். நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் வீடியோக்களுக்கு எங்கள் ஆசிலேண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See you in the next video. Thank you. Bye.